திடீர்னு ஒரு அவசரத்துல புறப்பட்டு போகும்போது வீட்டுல போனை வச்சுட்டு வந்துட்டோம்னு தெரிஞ்சிச்சுன்னா பதறிடுறான். எப்படி நான் இந்த 2 மணி நேரத்தை கழிக்க போகிறேன்? கர்த்தர் வெளியே போனா கூட கவலைப்பட மாட்டேங்கிறான். நான் 2 வருஷம் ஆராதிக்க முடியலன்னு கவலைப்பட்டு இருக்கிறேன். இவனுக்கு 2 மணி நேரத்தை நான் எப்படி நான் போயிட்டு அங்க போய் அவரை பார்த்துட்டு திரும்பி வரும் போன் இல்லாமல் எப்படி படபடன்னு வருது. எங்க வச்சேன்னு தெரியல, மயக்கமே ஆகி விடுகிறான் சிலர். அப்ப எந்த அளவுக்கு இந்த பார்வோனின் ஆவி நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கு யோசிச்சு பாருங்க. காலையில எந்திரிச்சோனே போனை தான் பார்ப்பார். அம்பானி கூட இப்படி பாப்பாரான்னு தெரியல. இவர் என்ன பிசினஸ், ஒண்ணு வேலைக்கும் இருக்காது, ஒண்ணு இருக்காது, வெட்டித்தனமா இருக்கும். காலையில மெசேஜ் வந்திருக்கான், என்ன மெசேஜ் வரப்போகுது உங்களுக்கு, என்ன அப்படின்னு பெரிய பெரிய ஒரு கம்பெனி வச்சு நிர்வாகம் என்ன பண்றீங்க தெரியல. தலைமாட்டிலே போனை வைத்துக் கொண்டிருக்கிறோம். எந்திரிச்சோனே முதல்ல அதைத்தான் பார்க்கிறோம். இது நம்ம நினைக்கிற சாதாரணமாக தெரிகிறது நமக்கு இல்ல. உங்களை அறியாமலே உங்களை மயக்கத்தில் கொண்டு வந்து உங்கள் நேரத்தை யாரோ அபகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். நேரத்தை எங்கேயோ எடுக்கிறாங்க. ஏன் அந்த நேரத்தை எடுக்கிறாங்கன்னா, நீ ஆராதிக்க கூடாது, தேவனை தேடக்கூடாது, தேடினாலும் உன்னுடைய மனம் அதில் லயிக்க கூடாது. உன்னுடைய மனம்